மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தயாராக இருக்கும் ஈரானிய இராணுவத்தினரும் அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தினை நடத்தும் நெட்டன்யாகுவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாக விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க மூத்த அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களும். ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்படுமா? இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி புள்ளிகளும் ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் ஆதரிக்கக்கூடிய புள்ளிகளும் இவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வழிகாட்டிகளும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சிரிப்பூட்டும் வேடிக்கையான போலி பிரச்சாரங்களும். அமைதியடைந்த ஈரானினுடைய தலைநகரமும் ஈரானிய இராணுவத்தின் அதிரடியான இராணுவ நடவடிக்கைகளும் ஒவ்வொரு தெருவிலும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்னைப்பர் வீரர்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உளவாளிகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய புள்ளிகளும். காசாவுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களும் இதை பயன்படுத்தி ஹமாஸினுடைய தளபதிகளை படுகொலை செய்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும். சிரியாவிலே தொடரும் மோதல்களும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும். காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அதனுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசங்களை விரிவாக்குவதற்காகவும் மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வடக்கு காசாவினுடைய காசா சிட்டி பிரதேசத்திலே ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தது. அதாவது நேற்றைக்கு முன்தினம் இரவு வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏவுகணையானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே நுழையவில்லை. குறித்த ஏவுகணை தாக்குதல் தோல்வியடைந்த ஏவுகணை தாக்குதலாகவே அமைந்துள்ளது. காசா சிட்டியிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று காசாவினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்திலேயே வீழ்ந்துவிட்டது. இதைத் தொடர்ந்து குறித்த ஏவுகணை தாக்குதலை ஹமாஸ் தரப்பினர் தான் மேற்கொண்டுள்ளார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்தது. மேலும் குறித்த ஏவுகணை தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட காணொளிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிட்டது. அது மட்டுமல்லாமல் குறித்த ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணை தளத்தையும் இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டது. இதைத் தொடர்ந்து ஹமாஸின் இந்த ஏவுகணை தாக்குதல்களுக்கு நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை வழங்குவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்தது. இதற்கமைவாக வடக்கு காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 8க்கும் அதிகமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த வான்வழி தாக்குதல்கள் அனைத்தும் உளவு தகவல்களுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்டிருந்த இந்த வான்வழி தாக்குதல்களில் ஹமாஸினுடைய 2 தளபதிகளும் 3 கட்டளை தளபதிகளும் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹமாஸின் கவச எதிர்ப்பு ஏவுகணை படைப்பிரிவைச் சேர்ந்த தளபதிகளும் கட்டளை தளபதிகளுமே கொல்லப்பட்டுள்ளார்கள். அதாவது நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹமாஸினுடைய இந்த கட்டளை தளபதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இவர்களை இலக்கு வைத்து படுகொலை செய்வதற்கான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. காசா சிட்டி பிரதேசத்திலிருந்து ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. வடக்கு காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒத்துழைப்பாளர்களும் ஃபதா அமைப்பினுடைய புள்ளிகளும் ஒன்றிணைந்து இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பிறகு இந்த பழியை ஹமாஸ் மீது சுமத்திவிட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பதிலடியாக ஹமாஸினுடைய தளபதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. வடக்கு காசாவின் வடக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்க இராணுவம் தொடர்ச்சியான கண்காணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் அமெரிக்க இராணுவமே ஹமாஸினுடைய குறித்த தளபதிகள் தொடர்பான உளவு தகவல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு வழங்கியுள்ளது. இதற்கமைவாகவே ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை வடிவமைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹமாஸினுடைய தளபதிகளையும் கட்டளை தளபதிகளையும் படுகொலை செய்துள்ளது. அத்தோடு இன்று காலையிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்கும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன்.
அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 2 வாகனங்களை இலக்கு வைத்தும் 5 குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய உறுப்பினர்களை இலக்கு வைத்துமே நாங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக ஹிஸ்புல்லாஹ் ராணுவத்தினுடைய ஒரு உறுப்பினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான குடியிருப்பு கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து சிரியாவின் அலப்போ வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே ஜூலானியின் படைகளுக்கும் SDF குர்திஷ் படைகளுக்கும் இடையிலே மோதல்கள் தொடர்கின்றன. நேற்றைய தினம் ஜூலானியின் படைகள் ஷேக் மக்சூதின் பெரும்பாலான பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்தது. மேலும் இன்று அதிகாலையிலிருந்து SDF படைப்பிரிவினர் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதன் விளைவாக இன்னும் சில பிரதேசங்களை SDF படைப்பிரிவினர் மீட்டெடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் தற்போது ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஜூலானியின் படைகளும் SDF படைப்பிரிவுகளும் அமெரிக்காவினுடைய நண்பர்களாக அடிமைகளாக இருப்பதனால் 2 அடிமைகளுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் அமெரிக்க தூதர் டொம்பெராக்கும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக இன்றைய தினம் அமெரிக்க தூதர் டொம்பெராக் ஜூலானியை சந்திப்பதற்கு களமிறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று காலை ஈரானின் மேற்கெல்லை பிரதேசத்தினூடாக குர்திஷ் பயங்கரவாத குழுக்களான PJAK பயங்கரவாத குழுக்கள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதலுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரானிய IRGC இராணுவமும் முழுமையாக களமிறங்கியிருந்தது. இதற்கமைவாக எல்லை பிரதேசத்திலே குர்திஷ் பயங்கரவாத குழுக்கள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து எல்லை பிரதேசத்திலே ஈரானிய IRGC இராணுவம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. குர்திஷ் பயங்கரவாத குழுக்கள் எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் கலவரக்காரர்களுக்கு தேவையான ஆயுத பரிமாற்றம் குறித்த பிரதேசங்களினூடாக நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் ஈரானிய இராணுவம் தரமான நடவடிக்கைகளையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. அதே போன்று கலவரங்களையும் வன்முறைகளையும் முடக்குவதற்காகவும் ஈரானிய இராணுவமும் NOPO படைப்பிரிவினரும் IRGC குதுஸ் படைப்பிரிவினரும் அதிரடியான பல வேலை திட்டங்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக கலவரங்களுக்கும் வன்முறைகளுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய கலவரக்காரர்களுடைய தலைவர்களாக செயற்படக்கூடிய 200க்கும் அதிகமான கலவர தலைவர்களையும் ஈரானிய இராணுவம் கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து அதிகளவான வெடிமருந்துகளையும் வெடிபொருட்களையும் ஆயுதங்களையும் ஈரானிய இராணுவம் கைப்பற்றியுள்ளது. அதே போன்று இவர்களுக்கு கீழால் இயங்கக்கூடிய வலையமைப்பையும் கண்டுபிடித்து ஆயுத பரிமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்த வலையமைப்புகளையும் கண்டுபிடித்து அதனோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கானோரையும் ஈரானிய இராணுவம் கொத்தாக கைது செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் குர்ஆன் பிரதிகளை எரித்து மசூதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டவர்களையும் பொது சொத்துக்கள் அரச கட்டிடங்களை வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டவர்களையும் ஈரானிய இராணுவம் கைது செய்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக மேற்கொண்டு வரக்கூடிய கண்காணிப்புகளுக்கு அமைவாகவும் உளவு தகவல்களுக்கு அமைவாகவுமே இவர்களை ஈரானிய இராணுவத்தினர் கொத்து கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இவர்களிடமிருந்து வாக்குமூலங்களையும் ஈரானிய உளவு பிரிவினர் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதன்போது இந்த கலவரங்களுக்கு பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே தங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியதாகவும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் இன்னும் ஏனைய நிறுவனங்கள் மூலமாகவும் இந்த கலவரங்களுக்கும் வன்முறைகளுக்கும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் எங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் இந்த கலவரக்காரர்களுடைய தலைவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதே போன்று மொசாட் உளவு பிரிவினுடைய மிக முக்கியமான உளவாளிகள் ஈரானுக்குள்ளே நுழைந்துள்ளார்கள். இவ்வாறு ஈரானுக்குள்ளே வெளிநாட்டவராக நுழைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மொசாட் உளவாளியையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள். ஈரானிய IRGC இராணுவத்தின் உளவு படை பிரிவினரே இவரை கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்குள்ளே நடைபெறக்கூடிய கலவரங்களையும் வன்முறைகளையும் கண்காணிப்பதற்காகவும் இவை தொடர்பான உளவு தகவல்களை மொசாடுக்கு வழங்குவதற்காகவும் ஈரானிய தலைவர்கள் இராணுவ தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே குறித்த உளவாளி களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சர்வதேச ஊடகவியலாளர்கள் சர்வதேச மனிதாபிமான நிறுவனங்களுடைய உறுப்பினர்கள் என அதிகளவான உளவாளிகளும் ஈரானுக்குள்ளே களமிறங்கியுள்ளார்கள். இவ்வாறு சர்வதேச ஊடகவியலாளர்கள் மனித உரிமை நிறுவனங்கள் என்கின்ற பெயரில் ஈரானுக்குள்ளே களமிறங்கியிருக்கக்கூடியவர்கள் தொடர்பான விசாரணைகளையும் ஈரானிய IRGC உளவு பிரிவினர் ஆரம்பித்துள்ளார்கள். இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பல முக்கியமான உளவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
அத்தோடு ஈரானுக்குள்ளே இணைய சேவைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இன்னும் 48 மணித்தியாலங்களுக்கு இணைய சேவைகளுடைய முடக்கத்தை தொடர்வதற்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் தொலைபேசி அழைப்புகளும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. மேலும் ஸ்டார்லிங்க் சேவைகளை முழுமையாக முடக்குவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். சீனாவினுடைய தொழில்நுட்ப உதவிகளை பயன்படுத்தி ஸ்டார்லிங்கை ஈரானுக்குள்ளே முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்களை ஈரானிய IRGC குதுஸ் படையினர் கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக ஈரான் முழுவதும் GPS தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்டார்லிங்கினுடைய சேவையை முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்று மாலை ஈரானின் தலைநகரான தெஹ்ரான் முழுவதும் IRGC இராணுவத்தினரும் NOPO படைப்பிரிவினரும் முழுமையாக களமிறக்கப்பட்டிருந்தார்கள். கலவரங்கள் வன்முறைகள் நடைபெறக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அனைத்தும் முடக்கப்பட்டு இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டார்கள். கலவரங்கள் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தெருவிலும் ஈரானிய IRGC இராணுவத்தினர் இயந்திர துப்பாக்கிகளோடு களமிறங்கினார்கள். அதே போன்று ஒவ்வொரு தெருவிலும் ஸ்னைப்பர் வீரர்களும் களமிறக்கப்பட்டிருந்தார்கள். கலவரங்களை தூண்டக்கூடிய கலவரங்களை ஆரம்பிக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகள் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் கலவரக்காரர்களுடைய தலையிலேயே சுடுவதற்குமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதனால் நேற்று இரவு தெஹ்ரானினுடைய பல பிரதேசங்கள் அமைதியாகவே இருந்தன. எந்தவிதமான கலவரங்களும் வன்முறைகளும் நடைபெறவில்லை. தெஹ்ரானினுடைய வடமேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் மாத்திரமே அமைதி ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 1000க்கும் குறைவான நபர்கள் ஒன்றிணைந்து இந்த அமைதி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று கோம், இஸ்ஃபஹான் மற்றும் ஏனைய பிரதேசங்களில் எந்தவிதமான ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் நடைபெறவில்லை. ஈரானினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்திலும் கலவரங்கள் நடைபெறவில்லை. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய அனைத்து காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே நேற்றிரவு ஈரானுக்குள்ளே கலவரங்களும் வன்முறைகளும் நடைபெறவில்லை. 90% ஆர்ப்பாட்டங்களும் நடைபெறவில்லை. கடந்த 3 நாட்களோடு ஒப்பிடும்போது நேற்றைய தினம் ஈரான் மிகவும் அமைதியாகவே இருந்தது. அத்தோடு கடந்த 4 நாட்களாக மேற்குலக ஊடகங்களிலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களிலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் கைக்கூலிகளுடைய ஊடகங்களிலும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் அடிமை அரபு தலைவர்களை ஆதரிக்கக்கூடிய அடிமை அரபு ஊடகங்களிலும் ஈரானுக்கு எதிரான போலி பிரச்சாரங்களே மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தப்பி ஓடிவிட்டார். ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தாக்கப்பட்டுள்ளார். மேலும் ஈரானிய உச்ச தலைவர் ஈரானை விட்டே தப்பி ஓடிவிட்டார். ஈரானிய அரசாங்கம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மில்லியன் கணக்கான மக்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக அணிதிரண்டு ஈரானிய அரசாங்கத்தினை அடித்து நொறுக்கி வருகின்றார்கள். 90% ஈரானிய அரசாங்கத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் முடக்கப்பட்டு விட்டன. ஈரானிய அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி 90% அளவில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஈரானிய அரசாங்கத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகள் ஈரானை விட்டு தப்பிச் செல்கின்றார்கள். இதற்கு பிறகு ஈரானின் கதை முடிந்துவிட்டது. இனி ஈரானினால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சி மக்கள் புரட்சியாக மாறியுள்ளது என ஈரான் தொடர்பான போலி பிரச்சாரங்களையே கடந்த 4 நாட்களாக இந்த அடிமை ஊடகங்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் மேற்கொண்டிருந்தன. உண்மையிலேயே இந்த செய்திகளையும் பிரச்சாரங்களையும் கேட்கும் போது சிரிப்பாகவும் வேடிக்கையாகவுமே இருக்கின்றது. உலக அரசியல் தொடர்பான சரியான தெளிவை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்திகள் அனைத்தும் சிரிப்பூட்டக்கூடிய வேடிக்கையான மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய செய்திகளாகவே அமைந்திருக்கும். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போது சமூக ஊடக வலைத்தளங்களிலும் மேற்குலக ஊடகங்களிலும் ஈரான் என்கின்ற தேசமே இல்லாமல் போய்விட்டது. ஈரானிய தலைவர்கள் ஈரானை விட்டு தப்பியோடிவிட்டார்கள். அத்தோடு இன்னும் 1-2 வாரங்களுக்குள் இந்த செய்திகள் அனைத்தும் போலி செய்திகள் என்பதனை அதிகமானோர் தெளிவாக புரிந்து கொள்வார்கள். ஈரானின் கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி தற்போது அமெரிக்காவில் தான் உள்ளார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் புரட்சி வெற்றி அடைந்ததிலிருந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசு அரசாங்கம் அமைக்கப்பட்டதிலிருந்து ரீசா பஹலவியும் அவருடைய குடும்பமும் ஈரானை விட்டு தப்பிச் சென்று விட்டார்கள். இவ்வாறு ரீசா பஹலவியும் அவருடைய குடும்பமும் அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்றிருப்பதன் விளைவாகவே இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். அத்தோடு நேற்று மாலை கோமாளி ரீசா பஹலவியும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி புள்ளிகளும் ஈரானிய ஆர்ப்பாட்டங்களையும் கலவரங்களையும் ஈரானிய அரசுக்கு எதிரான செயற்பாடுகளையும் ஆதரிக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளும் ஒன்றிணைந்து டொனால்ட் ட்ரம்புக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். மேலும் குறித்த செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது: எங்களுக்கு இந்த போராட்டங்களை தொடருவதற்கான சக்தி மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. சில நாட்களுக்கு மேல் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் தொடருவதற்கான சக்தியும் வளங்களும் சகிப்புத்தன்மையும் எங்களிடம் இல்லை. ஈரானுக்குள்ளே நாங்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளோம். ஈரானிய அரசாங்கத்தினுடைய கொடூரங்களின்
கொள்கைகளினாலும் அடக்குமுறைகளினாலும் ஈரானிய இராணுவத்தினுடைய துப்பாக்கிகளின் விளைவாகவும் நாங்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளோம். இதற்கு மேலும் எங்களுக்கு போராடுவதற்கு சக்தி இல்லை. எங்களால் இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியாது. இதற்கு மேலும் நாங்கள் தாக்குப்பிடிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய செயற்பாடுகள் ஓரளவாவது மீட்டெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால், ஈரானுக்குள்ளே வெளிநாட்டு சக்திகளுடைய தலையீடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள்ளே நேரடியாக தலையிட வேண்டும். அப்போது தான் எங்களிடம் இறுதியாக எஞ்சிருக்கக்கூடிய உத்வேகத்தையும் பாதுகாக்க முடியும். மேலும் ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான, கமேனியினுடைய அடக்குமுறைகளை வீழ்த்துவதற்கான வெற்றி இலக்குகளையும் எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான புள்ளிகளும் கோமாளி இளவரசர் ரீசா பஹ்லவியும் டொனால்ட் ட்ரம்புக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். அத்தோடு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கோமாளி ரீசா பஹ்லவி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்திருந்ததாகவும், இந்த சந்திப்பின் போது டொனால்ட் ட்ரம்ப் ரீசா பஹ்லவியோடு மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்ததாகவும், இந்த கலந்துரையாடலுக்கு பின்பு ரீசா பஹ்லவி மீதான நம்பிக்கை டொனால்ட் ட்ரம்புக்கு இல்லை என்றும், ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான, ஈரானை கைப்பற்றுவதற்கான எந்தவிதமான திறன்களும் ரீசா பஹ்லவியிடம் காணப்படவில்லை என்றும், ரீசா பஹ்லவியை வைத்துக் கொண்டு ஈரானிய அரசாங்கத்தினை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்களின் மூலமாக சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், இந்த கோமாளியை பயன்படுத்தி ஈரானுக்குள் எதனையும் சாதிக்க முடியாது என்கின்ற உண்மையை டொனால்ட் ட்ரம்ப் புரிந்து கொண்டுள்ளார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும், போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸெத்தும், அமெரிக்க செனட்டர் லிண்ட்சே கிரஹமும் ஈரானுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலையிட வேண்டும் என்றும், அமெரிக்கா நேரடியாக ஈரானுக்குள்ளே களமிறங்க வேண்டும் என்றும் உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கி வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பீட் ஹெக்ஸெத் மற்றும் லிண்ட்சே கிரஹம் ஆகியோரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான அவசர கலந்துரையாடலையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பாகவும், எவ்வாறான தாக்குதல்களை ஈரானுக்குள்ளே மேற்கொண்டால் சாதிக்க முடியும் என்பது தொடர்பாகவும் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாகவும், இதனுடைய விளைவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் குறித்த கலந்துரையாடலின் போது அமெரிக்காவினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால், ஈரானுக்குள்ளே இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால், அது ஈரானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறிவிடும். ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான வாய்ப்பை நாங்கள் இழந்து விடுவோம். ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக மாறிவிடுவார்கள். இதனால் எங்களுக்கே விளைவுகள் அதிகமானதாக அமைந்திருக்கும் என அமெரிக்காவினுடைய மூத்த இராணுவ தலைமை அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கைகளை வழங்கியிருப்பதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது 12 நாள் போரின் போது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் திட்டமிட்டது. இருப்பினும் 12 நாள் போரின் போது அனைத்து ஈரானிய மக்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிராகவே இருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டதை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் அணிதிரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை, பதிலடி தாக்குதல்களை ஆதரித்தார்கள். அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதும் அனைவரும் ஈரானிய அரசாங்கத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். எனவே தற்போதும் ஈரானுக்குள்ளே இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டால், ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால், ஈரானுக்கு எதிரான இந்த தாக்குதல்களினால் ஈரானிய மக்கள் முழுமையாக அணிதிரண்டு ஒற்றுமை பற்றி விடுவார்கள் என்றும், ஈரானிய அரசாங்கம் இதனை பயன்படுத்தி ஒட்டுமொத்த ஈரானிய மக்களையும் ஒன்றுபடுத்தி விடுவார்கள் என்றும், ஈரானிய மக்கள் ஒன்றிணைந்து ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பாமல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிராக திரும்பி விடுவார்கள் என்றும், ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காக இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பையும் நாங்கள் இதன் மூலமாக இழந்து விடுவோம் என்றும் தற்போது அமெரிக்க இராணுவத்தினுடைய மூத்த தலைவர்கள் பயப்படுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இதற்காக பயப்படுகின்றது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய அடுத்த கட்ட செயற்பாடுகளில் சில ஆபத்தான நகர்வுகளும் காணப்படுகின்றன. அதாவது நேற்றைய கலந்துரையாடலில் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து, ஈரானிய இராணுவத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல், இராணுவ புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாமல், ஈரானிய அரசியல் புள்ளிகளையும் அரசியல் தலைவர்களையும் நிர்வாகத்தையும் ஈரானிய தற்போதைய அரசாங்கத்தை
அரசாங்கத்தையும் வீழ்த்துவதற்கான படுகொலை தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்தாலோ அல்லது ஈரானிய அரச தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டாலோ, ஈரானிய அரசு நிர்வாகத்தை முடக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலோ, ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அவர்கள் பிரிவினைவாத தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்குள்ளே உள்நாட்டு போரை ஏற்படுத்துவார்கள். மேலும் இந்த பிரிவினைவாதிகளுக்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புமே வழங்கும். அதே நேரம் இந்த பிரிவினைவாதிகளுடைய இந்த பிரிவினை தாக்குதல்களையும் உள்நாட்டு போரையும் முழுமையாக முடக்குவதற்கான எல்லாவிதமான திறன்களும் ஈரானிய இராணுவத்திடம் காணப்படுகின்றன. இருப்பினும் உள்நாட்டு போர் ஏற்பட்டால் அவற்றை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல மாதங்களாவது செல்லலாம். மேலும் இதனை பயன்படுத்தி ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான சூழ்ச்சி திட்டங்களையும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மேற்கொள்ளலாம். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா எந்த ஒரு வடிவத்தில் மேற்கொண்டாலும் ஈரானிய IRGC குதுஸ் படைப்பிரிவினர் சும்மா இருக்க மாட்டார்கள். எந்த ஒரு வடிவத்திலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பற்றி எரியும். மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க புள்ளிகளை இலக்கு வைத்தும் ஈரான் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்தும். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் செங்கடல் பிரதேசத்தினை முற்றுகையிடுவார்கள். அடிமை அரபுகளுக்கு எதிரான தாக்குதல்களும் ஆரம்பிக்கப்படும். ஏனைய எதிர்ப்பற்றுக்களும் வீரியமான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிப்பார்கள். இதனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியமும் பற்றி எரியும். எனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. மேலும் தற்போதைய நிலைமைகள் மிகவும் சிக்கலானதாகவே காணப்படுகின்றன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து மார்க்கோ ரூபியோ நெட்டன்யாஹுவுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து இன்று மாலை நெட்டன்யாஹு விசேட போரமைச்சரவை கூட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார். தற்போது கிரியாவில் இருக்கக்கூடிய சுரங்க பாதையில் நெட்டன்யாஹு விசேட போரமைச்சரவை கூட்டத்தையும் நடத்தி வருகின்றார். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அமெரிக்கா ஈரானுக்குள்ளே நேரடியாக களமிறங்குவது தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் இன்றிரவு நெட்டன்யாஹு ஈரானுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான விசேட முடிவுகளை எடுப்பார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அடுத்து இன்றைய தினம் ஈரானிய பாராளுமன்றத்திலே நடைபெற்ற அமர்வுகளில் ஈரானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினார்கள். அமெரிக்காவுக்கு மரணம், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மரணம் என கோஷங்களை எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். 12 நாள் போரிலே தோல்வியடைந்த அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ISIS பாணியில் தற்போது ஈரானுக்குள்ளே போரை விரிவடைய செய்துள்ளார்கள். அதே நேரம் இவர்களுடைய இந்த தாக்குதல்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் முறியடிப்பதற்கு நாங்கள் அனைத்தையும் மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஏதாவது ஒரு தாக்குதலை மேற்கொண்டால் நிச்சயமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் முழுமையாக பற்றி எரியும். அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுடைய முப்படையினரும் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.